இந்த ஒரு வரியில சொன்னா ரொம்ப காலத்துக்கு பிறகு இந்த காட்சி நடக்குது, ஒரு அரசியல்ல வந்து ஒரு நாகரிகம் தலை தோங்குது அப்படின்னு ஒரு வரியில சொல்லிட்டு போயிடலாம். ஆனா அது மட்டும் இல்லை, இதுக்குள்ள நிறைய அரசியல் கணக்குகள் இருக்கு. அவர் யாரை முதல்ல சந்திக்கிறார், யாரை தவிர்க்கிறார், யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார், யாரை அடையாளப்படுத்துறாருன்னு இதுக்குள்ள நிறைய விஷயம் இருக்கு. அதே மாதிரி எதிர்முகாம்ல இருக்கிறவர்களோட கணக்குலையும் நிறைய சேஞ்சஸ் இருக்கு. இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க பெருமாள்? இது முதல்ல வந்து இப்போ திமுக அதிமுக அரசியல்ங்கிறது எங்கே இருந்து ஆரம்பிச்சது அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குல்ல. திமுக அதிமுக தலைவர்கள் ஏன் பரஸ்பரம் ஒருத்தர் அதை வந்து விலக்கிக்கிட்டாங்க, அல்லது சொந்த மகளோட திருமணத்துக்கோ மகனோட திருமணத்துக்கோ கூட போகாம இருந்தாங்க அப்படிங்கிற இடத்த நாம புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் இங்க வர முடியும். ஏன்னா அது வந்து ஒரு நிஜமான பங்காளி சண்டை. அது அந்த பங்காளி சண்டை என்பது களத்திலையும் இருந்தது, தலைமை வரைக்குமே அது வந்து ரொம்ப தீவிரமா இருந்தது. எந்த விதத்திலுமே, அதுவும் குறிப்பா ஜெயலலிதா அம்மா காலத்துல ஒரு அறிக்கை வரும், இவருடன் கட்சியினர் எந்த விதமான தொடர்புகளும் வைத்துக் கொள்ளக்கூடாது அப்படின்னு. சினிமா பாணியில சொன்ன ஒட்டு இல்ல உறவு இல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஜெயலலிதா அம்மா கலைஞரையா காலத்துக்கு பிறகு அப்போ ஒரு அரசியல் இருக்கு. கலைஞரையா எம்ஜிஆர் ஐயா எதிர் அரசியல், கலைஞரையா ஜெயலலிதா அம்மா எதிர் அரசியல். அது களத்துல கீழா வரைக்கும் இறங்கி நிக்குது. அதற்கு பிறகு எடப்பாடி ஐயா எதிர் ஸ்டாலின் ஐயாங்கிற ஒரு காலகட்டம் வருகிற பொழுது, நான் அந்த முதலமைச்சர்களோட வரிசையில சொல்றேன், அப்படி ஒரு காலம் வந்த பொழுது அந்த நெருக்கம் வந்து பல இடங்கள்ல தகர்ந்து போயிருச்சு. அப்போ கீழே களத்தளவுலயே கூட லோக்கல்ல உள்ள அமைச்சர்கள் பெரிய அளவுல வந்து நெருக்கம் காட்ட ஆரம்பிச்சாங்க. அதற்கு முன்னால கூட ஒரு சில காரியங்களை செஞ்சு கொடுத்தா கூட அது அவ்வளவு வெளிப்படையா இருக்காது. அப்போ இந்த தேர்தல்ல ரெண்டு கட்சியோட கடைமட்ட தொண்டர்களும் உணர்ந்தது என்னன்னா, மேல இருக்கவங்க அன்கோ போட்டுக்கிறாங்க. இந்த வார்த்தையை வந்து நம்ம இந்த தடவை உணர முடிஞ்சது. அப்போ ஒரு அரசியல் வந்து அப்படியே மாறி மாறி வந்தது. அது வெளிப்படையா தெரியாம தொழில் ரீதியான உறவுகளா இருந்தது, அரசியல்ல செய்து கொடுக்கறதா இருந்தது. அப்ப இந்த இரண்டு கழகங்களையும் தாண்டி ஒருத்தர் வந்து இந்த தேர்தலில் ஜெயிக்கிறார். அப்ப அவர் எந்த அரசியலை முன்னெடுக்கிறாருன்னா, இவ்வளவு நாளும் இருவரும் கழகங்கள் கையில வச்சிருந்த அந்த அரசியலை வந்து நம்ம எடுக்க தேவையில்லை. அப்போ ஒரு புதிய பாதையில இந்த அரசியல் போகுது அப்படிங்கிறதுக்கான முதல் அறிகுறி தான் இன்றைக்கு. இப்போ நேற்று வந்து அங்க வந்தே மாதரம் பாடப்பட்டதா இருக்கட்டும், அல்லது இன்றைய அவரோட கோட்டு சூட்டா இருக்கட்டும், அல்லது இன்றைக்கு வந்து அவர் எல்லா தலைவர்களையும் வரிசையாக போய் பார்ப்பதா இருக்கட்டும். என்ன பெரும்பான்மை அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னா இது யாருமே எதிர்பார்க்காத ஒன்று. ஆமா, அதுவும் மற்ற கூட்டணி கட்சி தலைவர்களை சந்திப்பது கூட ரொம்ப முக்கியத்துவம் பெறாது. ஒரு குறிப்பா திமுக தலைவரை போய் சந்திக்கணும் அப்படின்னு முடிவெடுத்த இடம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் என்ன இது இல்ல. இப்போ திரையில வந்து அவர் சமகாலத்துல அவரோட இப்ப ஐயா அஜித்தோட ஒரு போட்டி இருந்தது, ஐயா ரஜினியோட ஒரு போட்டி இருந்தது. ரசிகர்கள் வந்து அவர்களுக்குள்ள பரஸ்பரம் கடுமையா எழுதி கொண்டாலும் தனிப்பட்ட முறையில இவங்க எல்லாருமே ஒரு நட்பையும் ஒரு அன்பையும் நிகழ்ச்சிகள்ல பகிர்ந்துகிட்டாங்க, பிரியாணி பகிர்ந்துகிட்டாங்க, அப்படியாப்பட்ட ஒண்ணு இருந்தது. இப்ப அதே மாதிரியான ஒரு ரசிக மனோபாவத்தினோடான ஒரு சண்டை வந்து இணையத்துல வந்து இந்த ஆட்சி அமைக்கிற சமயத்துல ரொம்ப தீவிரமா நடந்ததை நம்மளால உணர முடியுது. அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த கசப்பு வந்து போக வேண்டாம், ரொம்ப நாள் இது வந்து நீடிக்க வேண்டாம், அதை வந்து நம்ம ஒரு இடத்துல இதை முடிச்சிடணும், இது அரசியலா தான் போகணுமே தவிர தனி மனித கசப்பா இது வந்து போகவே கூடாது அப்படிங்கிற இடத்த வந்து அவர் ரொம்ப கரெக்டா பொசிஷன் பண்ணாரு. ஆனா இருக்கிற ஒரு இடம்ன்றது களத்துல போலரைசேஷன் அப்படின்றது வந்து இந்த இடத்துக்குள்ள அவங்கள விடாம மறிச்சாங்க. இப்போ வடக்குல நம்ம இந்த முறை அதை கேட்க முடியல, இந்த கேண்டிடேட் உள்ளுக்கு வர முடியல அப்படின்னா நமக்கு தெரியும் போலரைசேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி கட்சிக்கான அதை நீங்க இறுக்கி எதிர்முகாம்ல கட்டினாதான் வீரியத்தோடு இருக்க முடியும், இல்லாட்டி டைலூட் ஆகிற தன்மை இருக்கும். இவர் வந்து திமுகவே போய் சந்திக்கிறார் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? இல்ல, ஏன்னா அவர் கீழே வந்து கிரவுண்ட்ல வந்து கசப்புணர்வெல்லாம் இல்லை அப்படின்றது மேலிருந்த வாரியா பாக்குறப்ப ஒரு நாகரிக அரசியல்னு சொல்லலாம். ஆனா எலக்டோரல் பாலிடிக்ஸ்க்குள்ள அது ரெண்டு எதிர்முகாம்ல இருக்கணும்ல. ரொம்ப நுட்பமா நீங்க இந்த கேள்வியை கட்டுறீங்க. என்னன்னா, இவருக்கு வந்த ஓட்டு எல்லா தரப்புல இருந்துமே வந்திருக்கு. ஓகே, ஏன்னா இவர் மேல எந்த ஒரு சித்தாந்த சுவடோ எதுவுமே இவர் மேல விழல. எல்லாரும் எல்லா சமூகங்களும் போட்டிருக்காங்க, எல்லா கட்சியை சார்ந்தவர்களும் என்ன சொல்றாங்க, நான் வந்து என் கட்சிக்கு போட்டாங்க, எங்க வீட்டுல விசிலுக்கு போட்டாங்க, நான் வேண்டான்னு சொல்லல. அப்ப என்னன்னா, இவரோட அடிப்படையான ஒரு பேக்கிங் கம்யூனிட்டி ஓட்டுகள்ங்கிறது உருவாகிறதுக்கு நமக்கு உள்ளாட்சி தேர்தல்,
அதற்கு அடுத்தடுத்த தேர்தல்கள் முடியணும். இப்போ அந்த கூட்டணிக்கு ஒரு வடிவம் கிடைச்சிருக்கு. இப்போ காங்கிரஸ் உள்ள போய் சேருது அப்படின்னா அது ஒரு வடிவத்துல இருக்கு. ஏன்னா இப்ப அவங்க ஏன் மயிலாப்பூர் தொகுதியை ஜெயிச்சாங்க, அப்போ அவங்களுக்கு எந்தெந்த மாதிரியான வாக்குகள் போயிருக்குங்கிறது நமக்கு தெரியுது. இதுக்குள்ள எல்லாம் வாக்கு வங்கி கணக்கும் இருக்கு, அவருக்கு நிச்சயமா தெரியும் இல்லைங்களா. அப்போ ஒரு பெருமணி இப்போ ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படின்னா நீங்க இப்போ பாத்தீங்கன்னா கொள்கை ரீதியா வந்து பொதுவாக ஜெயலலிதா அவர்களுக்கே முன்பு வந்து பெரியார் சிலைக்கு மாலை போடுற தன்மையெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். திராவிடர் கழகத்துக்கு போறாங்கன்னா கொள்கை ரீதியா பொசிஷன் பண்றாங்க, எங்க கொள்கை வழிகாட்டின்றது அது புரிஞ்சுக்க முடியுது. மற்றபடி மரியாதை நிமித்த சந்திப்பு அப்படின்னா திரு ஸ்டாலின் அவர்களை சந்திச்ச பிறகு அவர் திரு இபிஎஸ் அவர்களை சந்திச்சிருக்கணும். அந்த சந்திப்பு நடக்கல. பாஜக தலைமையில யாரையாவது போய் சந்திக்கணும், நமக்கு இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனா ஸ்டேட்டஸ் கோ படி கடந்து போயாச்சு. இனிமேதான் நீங்க அதிமுகவை போய் சந்திக்கிறீங்கன்னா இந்த பிரையாரிட்டி எப்படி கொடுக்கறாரு? இல்ல இத வந்து நம்ம அது பர்சனல் பிரையாரிட்டி அப்படிங்கறத தாண்டி முதல்ல திமுக தலைவரை சந்திச்சதுதான் இதுல ரொம்ப முக்கியமான. ஏன் அதிமுக சந்திக்கல? இல்ல ஏன்னா அதிமுக கேம்புக்குள்ள இப்ப இன்னொரு விஷயம் போயிட்டு இருக்கு. அது எந்த வடிவத்தை எடுக்கும், அது என்ன மாதிரி போகும் நமக்கு நிச்சயமா தெரியாது. அதனாலயா நிச்சயமா மரியாதை நிமித்தமான சந்திப்புனா நீங்க வந்து இபிஎஸ் அவர்கள்ட்ட உங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும்னா உங்க வீட்டுக்கு வந்து சந்திக்கிறேன்னா 5 நிமிடம் தான், அது கொடுத்துருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். இல்ல இந்த நேரத்துல கேட்டிருப்பாங்களான்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு எப்படி இருக்குன்னு நமக்கு சரி, ஒருவேளை நாளை சந்திக்கலாம். இப்ப ஏன்னா ரெண்டு கேள்வியில எனக்கு ஒரு அரசியல் தேவை முக்கியம். நாளை அதிமுக தலைவரையும் பாஜக தலைவரையும் சந்திக்க வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு. ஆனா இன்னைக்கு கேட்காதத கூட நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அங்க என்ன மாதிரியான ஒரு சூழல் இருக்குங்கிறத நம்மளால வெளியே இருந்து இப்போ நாமளே அந்த இடத்துல இருந்தா கூட கேட்போமா, ஒரு மரியாதை கேட்போமா? ஏன்னா இன்னைக்கு 2 பேரோட வீடு வாசல்ல இருந்து வரக்கூடிய விஷுவல்ஸ் வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கு. ரெண்டு விஷயம் நீங்க சொல்ற மாதிரி நாளை அப்படி சந்திச்சுட்டா எல்லாரையும் சந்திச்சுட்டார் அப்படின்னா நாளையோ நாளை மறுநாள் அந்த சந்திப்பு நிகழ்ந்துரும். நீ அப்படி இல்ல அப்படின்னா நிச்சயமா நிகழ்ந்துரும். இல்ல அப்படி இல்லாம போக வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் அரசியல் ரீதியா தன்னை நேரடியா பொசிஷன் பண்ணிய திமுக வந்து இன்னைக்கு எதிர்கட்சியாவே வந்து உட்கார்ந்துட்டாங்க. அப்போ திமுக எதிர் தாவேக அரசியல் தான் போகுது. அவங்களையே போய் சந்திச்சிட்ட பிறகு கூட ஏடிஎம்கேவையோ பாஜக, ஏன்னா பாஜக விஷயத்துல அவரே லீடு கொடுத்துட்டாரு. நான் முகத்தை மூடிட்டு போய் யாரையும் பார்க்க மாட்டேன், நான் நேரடியா தான் போய் சந்திப்பேன்ற அளவு. அது வேற, அது வந்து வேற கான்டெக்ஸ்ட். இங்க வந்து நீங்க நியாயப்படி வந்து நீங்க திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை போய் சந்திக்கலாம், தப்பு கிடையாது. ஆமா, அதை சந்திப்பாரு நீங்க நம்புறீங்க? நான் நம்புறேன். நிச்சயமா அந்த சந்திப்பு நிகழ்வதற்கான வாய்ப்பு இருக்கு. நாளையோ நாளை விரைவிலேயோ அது நடக்கும். ஆனால் இன்றைக்கு அதிமுகவினுடைய அந்த சூழலை கருதி கூட ஒரு சென்சிபிளான தலைவரா அவர் அதை வந்து